இந்த வீட்டில் இருக்கோன்ட்டு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கையில எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கூட சந்தோஷம் இந்த வீட்டில் இல்லையே. அத்தை ஏன் தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிடுறாங்களோ தெரியல. ஏதோ நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், கொஞ்சமாவது என்ன மன்னிச்சு ஏற்றுக்கிடலாம்ல. ஏன் தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிடுறாங்களோ என்ன நினச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கூட நான் சிரிக்காம இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் மூஞ்சில சிரிப்பே இல்லை. பொங்கலுக்காச்சும் எங்கள் அம்மா மனசு மாதிரி கூப்பிட வருவாங்கன்னு நினச்சேன், அது கூட நடக்கலை. பொங்கலுக்கே கூப்பிடல, வேற எதுக்கு தான் என்ன கூப்பிட போகிறாங்க. ஒரேடியாக என்னை ஒதுக்கிட்டாங்க போல. சாப்பாடெல்லாம் ரெடியா? ரெடி தான் ரேஷ்மா. என்ன பண்ணிருக்கீங்க? அத்தை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு காய்ச்ச சொன்னாங்க, அதுதான் பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க சும்மா சாப்பாடு காய்ச்சினாலே மண்ணு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு என்னட்ட காய்ச்சி வச்சிருக்கீங்களோ தெரியல, எடுத்துக்கொண்டு தாங்க. ஏன் ரேஷ்மா, நீ என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த. கொஞ்ச நாளா நீ நடந்துக்கிடுறது எதுவுமே சரியில்லை. ஏன் இப்படி பண்ற? அப்படிதான் நடந்துக்கிடுவேன், புரியுதா? சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுங்க. உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டேன். அன்னைக்கெல்லாம் நான் வெளியே போகல கூட உன்னோட கம்மலை கூட எனக்கு கொடுத்த, அதை போட்டுக்கோங்கன்ட்டு சொல்லிட்டு. இப்போ வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அத்தை உன்கிட்ட ஏதாவது சொல்லி தந்தாங்களா? ஓஹோ, அத்தை ஏதாவது என்கிட்ட சொல்லி தந்து நான் உங்ககிட்ட இது நடந்துக்கிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதான் அத்தையே கூப்பிட்டு கேட்டுக்கிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், அத்தை கிட்ட நான் பேசினது எதையும் சொல்லிடாத ரேஷ்மா. அப்புறம் அவங்க என் மேலே கடுமையாக கோவப்படுவாங்க. சும்மாவே அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் இதையும் தேவையில்லாமல் அவங்க கிட்ட சொல்லாத. ஆன்ட்டி, ரேஷ்மா. ஆன்ட்டி. தேவையில்லாமல் நான் தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுறேன். ஏற்கனவே மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இதில் வேற இவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. இவன் ஏன் இப்படி கூறுகட்டத்தனமாக நடந்துக்கிடுறான் என்கிட்ட? என்ன ரேஷ்மா, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? நான் தான் ஆன்ட்டி கூப்பிட்டேன். இவங்களுக்கு ஒரு டவுட்டா, அதை தான் கிளியர் பண்ணலான்ட்டு கூப்பிட்டேன். என்ன டவுட்டா மகாராணிக்கு? சாப்பாட்டில் வெஜிடபிள்ஸை போடுறதா இல்லை வெஜிடபிளில் சாப்பாட்டை போடுறதான்னு டவுட் வந்துட்டோ? அப்படிப்பட்ட டவுட் வந்தால் பரவாயில்லையா, வேற ஒரு மாதிரி டவுட்டில் வந்திருக்கு. அப்படியா? என்ன ரேஷ்மா, நீங்கள் என்கிட்ட இவங்களை பற்றி ஏதோ சொல்லி கொடுத்துதான் என்ன பேச வேணான்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆன்ட்டி. மகாராணிக்கு ரொம்ப பெரிய டவுட்டில் வந்திருக்கு, உடனே கிளியர் பண்ணணுமே அதை. அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. ரேஷ்மா தேவையில்லாமல் என்னை வம்பில் இழுத்து விடுறா. நான் அப்படி ஒன்றும் கேட்கல அத்தை. ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்ட எவ்வளோ போய் இப்பதான் கேட்டீங்க, அதுக்குள்ள இப்படி மழுப்புறீங்களா? என்கிட்ட இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்க, பாலா அத்தா கிட்ட எவ்வளோ போய் சொல்லி அப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதானே, இவ வீடு ஃபுல்லா ஃப்ராடு கூட்டம் தானே. ஏன் அத்தை என் வீட்டை பற்றியெல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நீ என்ன பத்தி பேசலாம், நான் உன் வீட்டை பத்தி பேசக்கூடாதோ? இல்ல அத்தை, ரேஷ்மா என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா, திடீர்னு பேசல, அதான் என்னன்னு கேக்குறேன். அப்படிதான்டி, பேச மாட்டா. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பேசாட்டி பரவாயில்ல, விட்டுருங்க. அதானே, நான் பேசலனால உங்களுக்கு இங்க வரைக்க போகுது. ரேஷ்மா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்தைக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விடணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா? ஐயோடா, உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் சண்டை மூட்டி விடணுமோ? இல்லனா சண்டை வராது பேரு. ஏய் இங்க பாரு, ரேஷ்மாலாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டா, புரியுதா? அவளுக்கு உன்கிட்ட பேசணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. நீ ஏன் இன்னும் 10 நாளோ 15 நாளோ தான் இந்த வீட்டுல இருக்க போற, அதுக்குள்ள இந்த வீட்டுல கூட்டணி அமைக்கலாம்னு நினைக்கிறியோ? என்னத்த சொல்றீங்க? 10 நாளா? ஆமா, அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். பாலா எப்படான்னு உன்னை வீட்டை விட்டு துரத்தலாம். அவர் ஏன் அத்தை என்ன துரத்த போறாரு? பின்ன அவர் கையால துரத்தாம நாங்க துரத்துறதா? உனக்கு எது ஓகேன்னு சொல்லு, அப்படியே பண்ணிடலாம். இல்ல ரேஷ்மா? ஆமா அத்தை. அத்தை இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிடாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே எங்க அம்மா அப்பா அக்கா எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற இதுல இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அப்போ என் மருமகளுக்கு கஷ்டமா இருக்காதோ? மருமகளா? ஆமா, ரேஷ்மாவை தான் சொல்றேன். இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிய இந்த வாழ்க்கை யாரோடதுன்னு நினைக்கிற? என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. சின்ன வயசுல இருந்து ரேஷ்மாவுக்கு தான் பாலான்ட்டு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன். அத்தை என்னத்த சொல்றீங்க? ஆமாடி, நீ இடையில வரப்பேதான் இவ்வளோ பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள. ஏண்டி உனக்கு வேற யாருமே கிடைக்கல, போய் யாரையாச்சும் லவ் பண்ண வேண்டியனா? இந்த வீட்டு பையனா கிடைச்சான்? அத்தை எனக்கு சத்தியமா தெரியாது அத்தை. பாலா ஒரு வாட்டி கூட என்கிட்ட இதை பத்தி சொன்னதே இல்லையா? அது எப்படி அவன் சொல்லுவான்? சின்ன வயசுல இருந்து ரேஷ்மாக்கு பாலா பாலான்ட்டு சொல்லி அவ மனசுல ஆசையை வளர்த்து கடைசியில நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. அவளை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நீ? அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வீட்டை விட்டு வெளியே போன்ட்டு சொல்றாங்க. நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? நான் தானே பாலாக்கு ஒய்ஃபு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படினாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போற. அது இப்பவே போயிடு. ஏய் அப்படியெல்லாம் சொல்லாத ரேஷ்மா. இவளா இந்த வீட்டை விட்டு போறதெல்லாம் நம்மளுக்கு கெத்து கிடையாது. நம்ம இவளை விரட்டி அடிக்கணும். அதுவும் இல்லாம பாலா மனசுல இருந்தும் சரி,
பாருங்களேன் எப்படி போறா, நம்ம பேசிட்டு நிக்கிறோம், அவ கிடக்குறா. ஏற்கனவே புத்தி பேதலிச்சு போறான்னு நினைக்கிறேன். ஏன் ஆண்டி பாலா கிட்ட போய் எதுவும் சொல்லிட மாட்டாள்ல, அப்புறம் நம்ம பிளானே க்ளோஸ் ஆயிடும். யாரு இந்த உம்முனா முஞ்சியா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது. எப்படின்னா நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீ வேணா பாரு. அவன் கிட்ட போய் அப்படி சொல்லிட்டான்னு வையன், அவ்வளவுதான், அன்னைக்கு வெளியே துரத்தி விட்டுற வேண்டியதுதான். ஆண்டி எனக்கு என்னமோ இவளை பார்த்தோம்னா சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி தெரியல. போகலன்னா போக வைப்போம், அவ்வளவுதானே. ஆண்டி கண்டிப்பா பாலாக்கு என்ன பிடிக்கும்ல, அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பார்ல. கண்டிப்பா பண்ணிப்பான். என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். ஆண்டி உங்களுக்கு தெரியாமலே இந்த சண்முக கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ சண்முகம் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன எப்படி அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு? அதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டில, நான் பாத்துக்கிறேன். இவளை மட்டும் வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட நம்ம ஓஞ்சிடக்கூடாது. என்கிட்ட வந்து கேட்டா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, அத்தை உங்ககிட்ட ஏதாவது சொல்லி தந்தாங்களா அப்படின்னுட்டு. கேப்பா கேப்பா. நானும் லூஸ் மாதிரி இவ கூட பேசிட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்களேன். அவ என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருக்கா, அவளுக்கு போய் நான் உதவி செய்யணும்னு நினைச்சிருக்கேன். அதான் இப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டல, இனிமையாச்சு கொஞ்சம் சுதாரிப்பா இரு. யாரு நானும் பாவம் பாத்துறாத. இனிமே இருப்பேன்ல. சரி ஆண்ட்டு வாயை பிழந்துட்டே போறாளே, போய் எங்கேயாவது விழுந்துட்டானா என்ன பண்றது? நம்ம அவ வீட்டை விட்டு தான் போகணும்னு நினைச்சோம். அவ ஒரேடியா போறான்னுட்டா யார் வேண்டானுங்க? எங்கேயும் போனா சரிதான். ஆண்டி பொங்கல் அப்படி இப்படின்னு சொல்லி இவளை அவ வீட்டுக்கு பத்தி விட வேண்டியனே. ஒரு 5-6 நாள் அங்கேயாச்சும் போய் இருந்துட்டு வருவாள்ல. எரிச்சலா இருக்கு அவ மூஞ்ச பாக்குறதுக்கே. அதானே நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா இருக்க. எனக்கு இது தோணாம விட்டுரு பாத்தியா? இப்ப பாலாவும் ஊர்ல இல்ல, வெளியூருக்கு போயிருக்கா வேலை விஷயமா. பேசாம இதான் சாக்குன்ட்டு இவளை வீட்டுக்கு துரத்தி விட்டுருங்க அப்படிங்கிறியா? என் வீட்டுக்காரர் மொட்டை தலையை வேற வருவாரே, அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ஏன் அவரை சமாளிக்க தெரியாதா உங்களுக்கு? சமாளிச்சிருவேன் தான், இருந்தாலும் மருமக அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அதான் கடுப்பாகுமே. ஐயோ ஆண்டி ஏதாவது சொல்லி சமாளிங்க. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தி விடுங்க. பாக்குறதுக்கே கடுப்பாயிட்டே இருக்கு. ஏய் ஷண்மு, ஷண்மு என்ன கூப்பிட கூப்பிட காதை கேட்காத மாதிரி நிக்கிறா? ஷண்மு திமிரு ரொம்ப கூடிடுச்சு போல ஆண்டி. உங்க பேச்சுக்கே மதிப்பில்லை பாத்துக்கோங்க. இருக்கு இருக்கு அவளுக்கு ஒரு நாளைக்கு. அத்தை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அத்தை சொத்தன்னு கூப்பிடாதன்ட்டு. நான் சொல்றதை கேளு. பொங்கல் தானே, உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. எங்க வீட்டுக்கா? ஆமா எல்லாரும் பொங்கலுக்கு வீட்டுக்கு தானே போவாங்க. போ போயிட்டு வா. அதான் பொங்கல் முடிஞ்சிட்டுல அத்தை. முடிஞ்சிட்டுனா அப்ப போகல, இப்ப போயிட்டு வா போ. எங்க வீட்டுக்கு எப்படி அத்தை போக முடியும்? எங்க அம்மா ஏற்கனவே என் மேல நல்ல கோவமா இருக்காங்க. அப்படி இருக்கல நான் எப்படி அங்க போக முடியும்? என் அக்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை சரியா? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ப்ளீஸ் அத்தை, பாலா வேற ஊர்ல இல்ல. இந்த டயத்துல பார்த்து இப்படி என்ன சொல்லாதீங்க. அப்படிதாண்டி சொல்லுவேன், போ. அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன கோவமா இருந்தாலும் பாலா வந்ததுக்கு அப்புறம் காட்டுங்க. அவரும் சேர்ந்து ஏதாவது அவங்க ஒரு முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். ஆண்டி இவன் என்ன சொல்றா? யார் வீட்டை விட்டு கூட்டிட்டு போற? பிச்சிருவேன் பிச்சு. இல்ல நாங்க இருக்குது உங்களுக்கு சிரமமா இருக்குல்ல, அதான். அதுவும் இல்லாம பாலாவுக்கும் இவங்க பேர் வர மாட்டீங்க. அவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அதுவும் நடக்கல. அதான் நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாலா வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லி நாங்க இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். போறதா இருந்தா நீ மட்டும் கிளம்பு சரியா? என் பையன் எங்கேயும் வரமாட்டான். அவரு இப்போ எனக்கு ஹஸ்பண்ட். அதெல்லாம் கிடையாது சரியா? என் பையன் எங்கேயும் வரமாட்டான். இங்க நடக்கிறது எதையாச்சும் அவன்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப நீ உன் வீட்டுக்கு போ ப்ளீஸ் அத்தை, என்ன புரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டுக்கு நான் போக முடியாது அத்தை. போறதுக்கு கூட போக்கடை இல்லாத கழுதையா நீ? நீங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போங்க அத்தை. எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் கேட்கறதுன்னு பெருசா எடுத்துக்கணும்ட்டு எண்ணமே கிடையாது. எங்க வீட்டுக்கு இப்போதைக்கு என்னால போக முடியாது அத்தை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பிச்சை எடுக்கிற மாதிரில எடுக்கிறா, இருந்துட்டு போ. கிளம்பு கிளம்பு. தேங்க்ஸ் அத்தை. ஆண்டி சும்மா இரு ரேஷ்மா, இப்பவா இது பாத்துக்கிடலாம். எப்படின்னா வீட்டோட தான் போய் இருக்க போறா. என்ன ஆண்டி நீங்க